குமுத ரிப்போர்ட்டர் சிவகுமார் பேசுறேன். என்னென்ன பிரச்சனை சீமான் கூட்டத்துல? இன்னைக்கு பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம், தொகுதி பொறுப்பாளர் கலந்தாய்வு கூட்டம். அண்ணன் வழக்கம் போல வந்து பேச ஆரம்பிச்சாரு. அப்போ வழக்கம் போல எங்களை யாரையும் பேச விட மாட்டாங்க, அவங்களே தான் பேசுவாங்க. இப்ப மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு குடும்ப பாலிடிக்ஸ், ஒரு ஜாதி பாலிடிக்ஸ் அப்படி இருக்கு. அப்போ இதை வந்து சில இது அண்ணன் பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி எந்திரிச்சாப்ல. அண்ணன் பேசும்போது அண்ணன் பேசி முடிச்ச உடனே மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பர்வீன் சொல்லி தம்பி எந்திரிச்சு, அண்ணன் ஒரு சின்ன கருத்தனே பேசலாம், ஏய் நீ எதுவும் பேசக்கூடாதா, என் கட்சிடா, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல பேசுவார் இல்லையா. பேசி வெளியே போறா நாயன்ட்டாரு. அப்ப நாங்களாம் எந்திரிச்சு, நாங்க ஒரு 4-5 பேர் எந்திரிச்சு, அண்ணா எப்படி நீங்க என்ன அர்த்தத்துல அந்த பையன் எவ்வளவு திருசம கட்சிக்கு உழைச்ச பையன், அவனை வந்து நீங்க எப்படி நீங்க வெளியே போலாம்னு சொல்லலாம் அப்படின்னு, அவன் ஜாதி ரீதியா கட்சியை கட்டமைக்கிறானா அப்படி அப்படின்னாரு. அப்ப நாங்க சொன்னோம், அப்ப சாட்டை துறைமுருகன் வந்து மேடைக்கு மேடை நேற்று கொண்டையங்கோட்டம் அதெல்லாம் ஜாதி வச்சு பேசலையா, கட்சியை பத்தி என்ன அர்த்தத்துல பேசுறீங்க, எங்களெல்லாம் யாருன்னு தெரியுமா வைக்குமான்னு சொல்லி சீமானுக்கு எனக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் பண்ணது சீமான்ட்ட நான் தான். அப்போ 10-15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், பணம் போட்டு செலவழிச்சுட்டு இருக்கோம், எத்தனை லட்சத்தை இழந்திருப்போம் இப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அவரு வெளியே போடா, எனக்கு எவனும் தேவையில்லடா அப்படின்ற மாதிரி அவர் வழக்கம் போல பேசுவார் இல்லையா. பண்ணி போ வச்சுக்க, நீனும் கட்சி மேல வச்சுக்கியா புளுத்தி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் சாட்டை திரும்பன்னு அடிக்க ஓடி வரான். இப்படி கைகளை பாவப்பட்டுச்சு. அப்ப நான் அவர் அடிக்க போக முண்டிச்சு. அதுக்குள்ள அவங்க பவுன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்ப நம்ம ஆளுங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி கூட்டு வந்துட்டாங்க. வந்தோம், கீழே வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள போலீஸ் காவல்துறை தகவல் சொல்லிட்டாங்க போடுறது, அவங்க கிளச்சி விட்டாங்க. அதுதான் ஒரு இந்த தடவை வழக்கமா ஒரு சலசலப்பு வரும்னு தெரிஞ்சதுனால கீழே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அவங்க பாடி கார்டு வச்சிருக்காங்க பவுன்சர்ஸ், அவங்கள வச்சு மொபைல ஃபுல்லா வாங்கி வச்சுக்கிட்டாங்க டோக்கன் போட்டு. அதுல ஆனா வந்து எங்களை என்ன வழக்கம் போலதான் சீமான் பேசவே விடல. நாங்க பேட்டி கொடுக்கனாலும் ரெடி தான். 10 வருஷம் 12 வருஷம் கட்சிக்கு உழைச்சிட்டு காசை போட்டு செலவழிச்சிட்டு நீங்க கடைசி வரைக்கும் என்னது இந்த டோரா பூச்சி மாதிரி மலை காடு மலை அப்படின்னு சொல்லிட்டு டோராவின் வீடுன்னு நடக்காரு. கட்டமைப்புன்னு வந்தவர் கட்டமைப்பு பத்தி பேசணும்ல, மாவட்டத்துல நீ என்னடா பண்ண, தொழிற்சாலை என்னடா பண்ண அப்படின்னு பேசணும், வைக்கணும். மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்களை பத்தி எங்கள்கிட்ட கலந்துக்கலாம். நாம் தமிழர் ஆகாதுன்னு நாங்களாம் மனம் உளைச்சல்ல நிக்கிறோம். வெளியே போக முடியாம இருக்க முடியாம வெளியே போறா நாயன்ட்டாரு, மரியாதை குறையா பேசுறாரு, ஏன் கட்சிடாங்கிறாரு. ஆமா, அவரே வச்சுட்டு போறாரு. நம்ம என்ன பண்றது? சாட்டை திருமணனால தானே தொகுதியில பிரச்சனை மாவட்டத்துல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவன் ஜாதி ரீதியா தூண்டி விட்டு அவன் பாட்டுக்கு அவன் சேர்க்கிறான். கட்சிக்குள்ள ஜாதி இல்லைன்னு சொல்லிதான் அவரே பேசுறாரு சீமானே. அவன் நான் கொண்டேன். அப்ப அதை கேட்டா எங்களை வெளியே போறான் நாயங்கிறாங்க. நீங்க உங்க நேட்டிவ் எங்கண்ணே? எனக்கு நேட்டிவ் வந்து பார்புரம் மலப்புரம். வடக்கு விஜயநாராயணமா? பக்கத்துல பார்புரம் மலப்புரம். நாங்குநேரி தொகுதி செயலாளர். என்ன நீக்கல. சீமான் மீது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சாட்டை துரைமுருகன் மீது சாதி ரீதியான குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரத்யேகமாக அந்த நடந்த விஷயங்கள் குறித்து தெளிவாக இப்போ நம்ம தொலைபேசி உரையாடலை கேட்டோம். தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்போ நீங்கள் பேசின ஆடியோவை நம்ம கேட்க முடிஞ்சது. அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மையிலேயே அந்த விஷயத்தை கடத்தலை அப்படிங்கிறதா, சாதி ரீதியில் அப்படிங்கிறதா, இல்லை சாட்டை துரைமுருகன் மேலே பிரச்சனையா, உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? அதாவது சீமான் தரப்புல என்ன சொல்ல, அதாவது மாவட்ட அளவிலான ஒரு கலந்தாய்வு கூட்டம் கடந்த 4 தினங்களாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்கள்ல நடைபெற்று இருந்தது. 3 நாள், அதாவது நேற்று முன்தினம், அதற்கு முன்தினம் 3 நாள் நடைபெற்ற நிலையில 4வது நாள் இன்னைக்கு நடைபெற இருந்தது. பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையில இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்தில் வச்சு நடைபெறதா சொல்லி ஏற்பாடு பண்ணி அதன் அடிப்படையில் உள்ளது தொடங்கியிருந்தாங்க. காலை 10 மணி அளவுல தொடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பு இருக்கும்னு சொல்லியிருந்த நேரத்தில் செய்தியாளர்கள் யாருக்கும் சந்திப்பு இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி முதலே தெரிவிச்சிட்டாங்க. அதனால என்னன்னா அதன் பிறகு வந்து செயல் வீரர்கள் கூட்டம் துவங்கிச்சு. செயல் வீரர்கள் கூட்டம் துவங்கி பேசிட்டு இருக்கும்போது நாங்குநேரியில உள்ள பகுதி கழக செயலாளர் அலெக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குரல் கொடுக்கிறாரு. என்னன்னா, அதாவது நீங்க வந்து மாவட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு தரப்புல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது ஏன் கட்சி, இங்க நான் வைக்கிறது தான் உரிமை, நான் வைக்கிறது தான் சட்டம், விருப்பம்னா இரு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மேல அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும் போது, ஆனா இந்த மாதிரி இது உள்ளூருக்குள்ள உள்ள பிரச்சனை, நீங்க எங்ககிட்ட கேட்டாதானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜாதி ரீதியில கொண்டு போறாரு, அதுக்கு நீங்க துணை போறீங்களான்னு கேட்கிறாரு இவரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க, அவர் உண்மையாவே மாவட்ட நிர்வாகத்தின் கீழே என்ன நடக்குதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தோட பிடியில நம்ம நாம் தமிழர் கட்சியோட சீமான் நாம் தமிழர் கட்சியோட பிடி உட்கார்ந்து இருக்குது. இதனால இங்க உள்ள உண்மையாவே கட்சிக்கு உழைக்கிறவங்களுக்கு போதிய அளவுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல நேரத்துல
இந்த சாதியில அடிப்படையிலே எங்க கட்சியே கிடையாது நீங்க சொல்றீங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட பெயர்ல தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறார் அவரு. அப்ப அவரு சாதியை வந்து பேசலையா அப்படின்னு சொல்லி இவர் பதில் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் முற்றுது நிலையில சாட்டை துரைமுருகனும் சரி, அதே மாதிரி இவங்களும் சரி, ஈழத்திருப்பினரும் கைகலப்பு ஈடுபடுற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அங்க கட்சி நாளாரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பவுன்சர்கள் வந்து அவர் வந்து ஒதுக்கி விடுறாங்க. அப்படின்னு சொல்லி இரு தரப்பையும் கையில் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இன்னும் பிரச்சனைகள் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஏன் கட்சி, இது நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இருப்போம்னா இருங்க, இல்ல எவனுக்கு, அதாவது ஒருமையில சொல்றாரு, இல்ல எவனுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே போன்னு சொன்னதா சொல்லி எதிர் தரப்புல நாங்குநேரி வட்டாரவர் சொல்றாரு. அப்படி இதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காக கடந்த 15 வருடங்களாக நாங்க இந்த கட்சிக்கு வேலை பார்த்திருக்கிறோம், பல லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறோம், பல லட்சம் ரூபாய் இந்த கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். இருந்தும் ஒரு குடும்பத்தோட பிடியிலிருந்து அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியல. சாதியின் அடிப்படையில நான் கட்சியே அமைக்கல, சாதியே கிடையாதுன்னு சொல்றவரே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தரப்புல வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதாவது அந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மாவட்ட நிர்வாகத்துகளை வந்து நீங்க ஒரு குடும்பத்தினரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்படி பார்க்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னு முதல்ல நீங்க விசாரிச்சுட்டு அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்க பலமுறை கோரிக்கை விடுத்தோம். இதை வந்து அவங்க செய்யல அப்படிங்கிறதுனால மேலும் இது என்னோட கட்சி, நீங்க இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க இல்லாட்டாலும் என்னால கட்சி நடத்த முடியும், அதனால வெளியே போன்னு சொல்லி அவங்கள விரட்டுறாங்க. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10க்கும் மேற்பட்டோர் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு நாங்க அந்த கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த சூழ்நிலையிலையும் அந்த கட்சியினர் வந்து பல வருடங்களாக ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு மேல அந்த கட்சிக்காக பாடுபட்ட நபர்கள் வெளியே போறதை பத்தியும் கவலைப்படாம அவங்க வந்து தொடர்ச்சி அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சதோட இல்லாம அடுத்த கட்டமா போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப வருஷமா அந்த கட்சிக்காக உழைச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வந்து அதாவது சீமான் வந்து அவரு எந்த வேலையுமே பண்றது இல்லை, கட்சிக்காக உழைக்கிறவங்க மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே தமிழகம் முழுக்க நடைபெற்ற பிரச்சனைகள், தமிழகம் முழுக்க நடைபெற்ற இந்த கூட்டங்கள்ல பல்வேறு கூட்டங்கள்ல இதே பிரச்சனை இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சிக்காக வேலை பார்க்கறவங்களும் மதிக்கிறது இல்லை, கட்சிக்காக வேலை பார்க்கறவங்களுக்கு வெளியே போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அதிருப்திகள் தெரிவிச்ச நிலையில இன்னைக்கு திருநெல்வேலியிலையும் இந்த பிரச்சனை பெருசா இருக்கிறது இங்க உள்ள நாம் தமிழர் கட்சியினரிடையே சற்று கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கோபால், நன்றி சிவகுமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.